இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த வருஷம் 2025ல் ஏ லெவல் சிஏ இருக்கிற 2025 பெச் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே போல் ரிப்பீட்டர்ஸுக்குமான ஒரு கைடன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம மெயினாக இதில் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் ஃபிசிக்ஸை நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஃபிசிக்ஸுக்குரிய ப்ராக்டிஸ் மெத்தட் தான் நம்ம பேச போகிறோம். உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் வந்துட்டு 11ஆம் மாதம், அதாவது நவம்பர் 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிருக்குது. அப்போ இந்திய டேட்டில் இருந்து உங்களுக்கு இன்னும் இருக்கிறது ஒரு 78 நாட்கள், 78 டேஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த 78 நாட்கள்லையும் நாம் எப்படி விரைவாக, அதாவது ஒரு குயிக்காக ஒருவர் இந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகலாம்ங்கிறத பற்றி தான் நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். நாம் இந்த வீடியோ வந்துட்டு என்கிட்ட படிக்கிறார்கள் மட்டுமில்லை, நான் கிளாஸ் செய்கிறது, அதே போல் என்னோட படிக்காத பிள்ளைகளுக்கும் என்ன செய்யலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துக்கொள்ளுங்கள். சரி, நாம் விஷயத்துக்கு வருவோம். நமக்கு தெரியும் இங்கே நாம் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், ஃபிசிக்ஸுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று, ஃபிசிக்ஸ் கேள்வி செய்ய தெரிஞ்சிருக்கணும், அதே போல் கேள்வியை டைமுக்குள்ளே செய்ய தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 விஷயமும் இருந்தால் மட்டும்தான் ஃபிசிக்ஸில் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணக்கூடியதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் சொல்லுவோம், இந்த 78 நாளுங்கிறது உங்களோட ஏ லெவலில் மிக முக்கியமான காலம். அதாவது நாம் சொல்லுவோம் முதல் 30 மாதங்கள் தான் ஒரு முழு ஏ லெவல் காலமாக இருக்கும். அப்போ இந்த முழு ஏ லெவல் 30 மாதத்திலையும் நாம் இப்போ அடைஞ்சிருக்கிறது 30 மாதத்தில் இறுதி 2 மாதங்கள் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. சுருக்கமாக சொல்ல போனால் 28 மாதங்களை கடந்துட்டோம். 15இல் 14 பங்கு காலத்தை கடந்திருக்கிறோம். ஒரே ஒரு பங்கு காலம் தான் இருக்குது. அது எவ்வளவு முக்கியத்துவமான காலம்ங்கிறது உங்களுக்கே தெரியும். என்னென்னு சொன்னால், நாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு விவசாயம் செய்கிறோம். அந்த விவசாயம் செய்கிறதுக்கு ஒரு 3 மாதம், ஒரு 4 மாதம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த கடைசி ஒரு 10 நாள், இந்த அறுவடை செய்கிறதுக்கு முதல் இருக்கிற ஒரு 10 நாள் எவ்வளோ முக்கியமான காலம்ங்கிறது ஒவ்வொரு ஆளுக்கும் தெரியும். இந்த காலத்தில் நாம் இந்த விவசாயத்தை, இந்த வேளாண்மையை எப்படி பாதுகாக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ அதை போல ஒரு மிக முக்கியமான ஒரு காலம் தான் இந்த 78 நாட்கள். நாம் சும்மா சொல்லுவோம், நான் வளமையாக கிளாஸில் கதைக்கிற ஒரு விஷயம் தான், ஒரு 78 நாள் இருக்குன்னு சொன்னால் முதலாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த முழு 78 நாளும் உங்களுக்கு இருக்கல. எந்த ஒரு மனுஷனுமே 24 மணித்தியாலமும் படிக்க போகிறது இல்லை. சாதாரண ஒரு எவரேஜான மாணவன் இந்த 78 நாளும் 8 மணித்தியாலங்கள் மொத்தமாக தன்னை படிப்புக்கு செலவிடுறான்னு சொன்னால் மொத்தம் 24, ஒரு நாளின் 3இல் ஒரு பகுதியை செலவிடுறான். அப்போ 3இல் ஒரு பகுதின்னு சொல்லக்கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறத்தாழ ஒரு 25 நாள் தான் மொத்த முழு நாள் இருக்குது. இந்த 25 நாளில் நான் 3இல் ஒரு பங்குன்னா சொல்றேன்னா 8 மணித்தியாலம் ஒருவர் படிக்கிறாருன்னு சொன்னார். 8 மணித்தியாலம் படித்தால் மொத்தம் 25 நாள் இருக்குது. இந்த 25 நாள்லையும் 3 பாடத்தையும் படிக்கணும். பயாலஜி என்றா பயாலஜி, அது மேக்ஸ் என்றா மேக்ஸ், அதே போல கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், இந்த 3 பாடமும் படிக்க வேண்டி இருக்கும். அப்படின்னு சொன்னால் ஒரு பாடத்துக்கு உங்களுக்கு இருக்கிறது ஏறத்தாழ 8 நாட்கள் தான் இருக்கும். சரிதான், 8 முழு நாட்கள் இருக்கும். இந்த 8 முழு நாட்களுக்குள்ள தான் நீங்கள் என்ன செய்யணும், படிக்கணும், பேப்பர் செஞ்சு பார்க்கணும், ரிவிஷன் செய்யணும். அப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது 78 நாள் இருக்குது, எனக்கு கூடிய நேரம் இருக்குதுன்னு நினைக்கப்படாது. இதே ஒரு மாணவன் 12 ஹவர் படிக்கிறேன்னு வச்சுக்கொள்வோமே, 12 மணித்தியாலம் ஒரு நாளைக்கு படிக்கிறான்னு சொன்னால் மொத்தத்தில் அவனுக்கு இருக்கிறது 39 நாட்கள் மட்டும். 39 முழு நாள்னு சொன்னால் அவனுக்கு இருக்கிறது ஒரு பாடத்துக்கு 13 நாட்கள். 3 பாடம் படிக்கணும்னா ஒரு பாடத்துக்கு 13 நாள். இந்த 13 நாளும் தான் அவன் என்ன செஞ்சுருக்கணும், படிச்சிருக்க வேணும். அப்போ நீங்கள் முதலாவது விலகிக் கொள்ளணும், இங்கே இருக்கிற காலம் மிக முக்கியமான காலம். இன்னொன்று என்னென்னு சொன்னால், யாருமே என்னால் இயலாதன்னு நினைக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயமும் நீங்கள் முடியாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை யாரோ ஒருவர் எந்த ஒரு மூலையில் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. சில விஷயங்களை அடைகிறதுக்கு நமக்கு என்ன செஞ்சுருக்கணும், அதுக்குரிய விலையை கொடுக்கணும். நாம் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோனை விட ஒரு ஐஃபோன் வாங்கணும்னா நாம் என்ன செய்யணும், ஒரு கூடுதலான பெறுமதியான காசு கொடுக்க வேண்டி இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும், நாம் இப்போ அடைய வேண்டிய இலக்கு வந்துட்டு மிக பெருசாக இருப்பார். அப்போ அந்த இலக்கை நாம் அடையணும்னா லேசான முறையில் அடைய இயலாது. சில விஷயம் இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஒருவர் ஒரு டாக்டராக போகிறாருன்னு சொன்னால் இந்த டாக்டருங்கிறது லேசான முறையில் அடையலாது. சில தியாகங்களுக்கு பிறகுதான் நமக்கு என்ன செய்யலாம், வந்து சேரும். அல்லது நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஆகிறதுக்கு கனவு காண்றீங்கன்னு வச்சுக்கொள்ளுமே, இந்த இன்ஜினியருங்கிறது லேசாக அடைய முடியாது. ஏன்னு சொன்னால்
இது பல தியாகத்துக்கு பிறகு பெற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை நீங்க லேசான முறையில அடைஞ்சு கொள்றதுக்கு நினைக்க இயலாது. நான் தூங்கி சாப்பாட்டுக்கு போய் அங்க போய் இங்க போய் எல்லாமே நான் செஞ்சு அதுக்கு பிறகும் எனக்கு இது கிடைக்கணும் என்று நான் விரும்புறது பிள்ளை என்று பார்ப்போம். சிலர் இதுக்காகவே தன்னை முழு 30 மாசத்தையும் தியாகம் செஞ்சு 30 மாசத்திலையும் படிப்புல மட்டுமே செலவிடுறாக்களும் இருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க இதை லேசா அடையிறதுக்கு நினைக்க இயலாது. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இதுல பெருமதி வழங்கணும். நீங்க அடைய இருக்கிற இலக்கின்ற பெருமதி தெரியணும். உதாரணத்துக்கு சொல்லுவோம், நாம டாக்டர் ஆகிறீங்கன்னு சொன்னா, நீங்க இலங்கையில டாக்டர் ஆகிறீங்கன்னு சொன்னால், இப்ப இலங்கையில ஒரு ஆள் டாக்டர் ஆகணும்னு சொன்னா 1,75,00,000 காசுட ஒரு நல்ல A-level ரிசல்ட்ஸும் இருக்கணும். ஏன் ஜோன் கொத்தலாவில மெடிசின் கோல் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க, செட் ஸ்கோர் 1.4, ஏறத்தாழ 1.4 செட் ஸ்கோர் தேவைன்னு சொன்னா நீங்க எடுக்க வேண்டிய ரிசல்ட்ஸ் குறைஞ்சபட்சம் நீங்க எடுக்க வேண்டிய ரிசல்ட் A-B ஆக இருக்கும். அப்போ ஒருவர் A-B ரிசல்ட்ஸோட 1,75,00,000 செலவழிச்சு செய்ய போற ஒரு விஷயத்தை நீங்க இலவசமா பெற்றுக்கொள்ள போறீங்க. அப்ப உங்களோட முயற்சி நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, 1,75,00,000 சலரின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த 78 நாளுக்கும் நீங்க என்ன செஞ்சீங்கன்னா வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்க போற சம்பளம் எவ்வளவு? 1,75,00,000. அதான யோசிச்சு பாருங்க, 1,75,00,000 ஒரு நாளைக்கு உங்களுக்குரிய சலரி குறைஞ்சது 2 லட்சத்துக்கு கூட. ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2 லட்சத்துக்கு கூட சம்பளம் தாரான்னு சொன்னா நீங்க எந்த வகையில வேலை செய்வீங்க? தூங்குவீங்களா? சாப்பிட்டுக்கு இருப்பீங்களா? பிறரோட கைச்சிக்கு இருப்பீங்களா? ஜோக்காட்டிக்கு இருப்பீங்களா? ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு ஊர் சுத்திட்டு இருப்பீங்களா? இல்லை. மிக முக்கியமான காலம். அப்ப உங்களுக்கு விளங்கணும், இந்த காலத்துல பெருமதி தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த காலத்தை எப்படி நாம கழிக்க போறோம்ங்கிறது ஆக முக்கியம். அப்ப நமக்கு என்ன தேவைன்னு சொன்னா, இந்த 78 நாளும் எப்படி மேக்சிமம் உயர் வினைத்திறனோட பயன்படுத்துறது. இந்த 78 நாள்ல இருக்கிற பிராக்டிஸ் தான் உங்களோட எக்ஸாம்ல என்ன செய்ய போகுது? பிரதிபலிக்க போகுது. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, முக்கியமாக மிக சீரியஸா மாறி இருக்கணும். நீங்க எந்த ஒரு அடுத்தடுத்த விஷயங்கள்ல ஒரு உங்களோட நோக்கங்களை நீங்க திசை திருப்பி இருந்தீங்க. உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்ப சிலருக்கு விளையாட்டுல ஆர்வம் கூட, சிலருக்கு கேம்ல ஆர்வம் இருக்கும், சிலர் போன்ல இருப்பாங்க. அப்படி சில வேற விஷயங்கள்ல நீங்க ஆர்வத்தை வச்சுக்கொண்டு இதுல நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாது? வெற்றி பெற முடியாது. அப்ப நமக்கு தெரியும் என்ன விஷயம்னு சொன்னா, இன்னொரு விஷயம் இருக்குது. கண்ணதாசன் ஒரு பாட்டுல சொல்றாரு, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி மனிதர் எல்லாம் வெற்றி பெறுவதும் இல்லை. அப்ப விளங்கணும், நீங்க என்னதான் பெரிய கெட்டிக்காராளாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி உங்களை தேடி வரும் இல்லை. சில விஷயங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாம என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். சில விஷயங்கள் அதுக்கேற்ற மாதிரி முயற்சி செஞ்சா மட்டும்தான் அடைஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏலவனை பொறுத்த வரைக்கும் நான் கண்ட ஒரு உண்மை என்னன்னு சொன்னா, 3 விஷயம் தொடர்ச்சியாக உங்கள்கிட்ட இருக்கணும். என்ன நான் சொல்றேன்? ஒன்று முயற்சி. இப்ப பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கணும் என்றால், உங்களுக்கு தொடரான பயிற்சி கொண்டு இருக்கணும். தொடர்ந்தும் பயிற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும். சிலர் பிசிக்ஸ் சிலருக்கு நல்லாவே கிளாஸ்ல படிப்பிக்கக்குள்ள விளங்கும். அது எனக்கு விளங்கிட்டு தானே என்று விட்டேங்க என்றால் 1 மாசத்தால அந்த விஷயமே உங்களுக்கு விளங்காம போயிடும். அப்ப என்ன தேவைன்னு சொன்னா, கட்டாயம் ஒரு கண்டினியூவஸான தொடர்ச்சியான ஒரு பயிற்சி இருக்கணும். பயிற்சி மட்டும் போதாது, ஒரு விடாப்புடியான விருப்பம் இருக்கணும் உங்களுக்கு அந்த பாடத்துல. இந்த பாடமண்டில உங்களோட இலக்குல உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு விடாப்புடியான விருப்பம் இருக்கணும். ஒரு விஷயம் எப்படி நீங்க விரும்பணும்னு சொன்னா, ஒரு சின்ன புள்ள ஒரு ஸ்வீட்டை கண்டால் அல்லது ஒரு டிப்டி பாக்கெட்டை கண்டா எப்படி கடையில வச்சு அடம்பிடிக்குமோ அந்த அளவு ஒரு அடம்பிடிச்சு நீங்க இதை அடையணும்ங்கிற ஒரு விடாப்பிடியான விருப்பம் இருக்கும். இந்த சும்மா யோசிச்சு பாருங்களுக்குள்ள கடையில என்ன செய்யுது? ஒரு டிப்பை காணுது, வாப்பாட்ட வாங்கி வைக்குது, வாப்பா வாங்கி கொடுக்கல. எவ்வளவு தெண்டிக்கு வந்த பிள்ளை, எவ்வளவு கொளரும், எவ்வளவு கத்தும், கீழே விழுந்து கொளரும், இதை செய்யும். இப்படியான ஒரு முயற்சி இருக்கணும். எப்படிப்பட்ட முயற்சி இருக்கணும்? ஒரு விடாப்பிடியான முயற்சி இருக்கணும். சும்மா சாதாரண முயற்சி இருக்கப்படாது. விடாப்பிடி, இதை விட மாட்டேன், எனக்கு கிடைச்சி ஆகணும், எனக்கு தந்தை ஆகணும், இது என்கிற ஒரு விடாப்பிடியான முயற்சி இருந்தா மட்டும்தான் நம்மளை என்ன செய்யலாம்? இலக்க மிக விரைவாக அல்லது வினைத்திறனாக அடைஞ்சு கொள்ளலாம். இந்த ஒன்று தொடரான பயிற்சி இருக்கணும்னு சொன்னா, பயிற்சி மட்டும் போதாது, ஒரு விடாப்பிடியான விருப்பம் இருக்கணும். உங்களோட இலக்கின் மீது நீங்க என்னத்தை எய்மாக கொண்டிருக்கிறீங்களோ அந்த எய்ம்ல உங்களுக்கு ஒரு விடாப்பிடியான விருப்பம் இருக்கணும்.
கட்டாயம் நான் இதை அடைஞ்சுதான் ஆகுவேன், நான் இதை ஆகித்தான் ஆகுவேன் என்கிற ஒரு விடாப்பிடியான விருப்பம் இருக்கணும். இது மட்டும் இல்லாம சில தியாகங்களை செய்யணும். சில விஷயங்களை இழக்கிறதுக்கு நீங்க தயாராகணும். ஒரு விஷயத்தை இழந்தா தான் இன்னொரு விஷயத்தை அடைஞ்சு கொள்ளலாம். சிலர் நித்திரையை தியாகம் செய்ய விரும்பணும். சிலர் 10 மணித்தேரம் தூங்குவாங்க, 12 மணித்தேரம் தூங்குவாங்க. இல்லை, இந்த காலத்துல ஒரு 4 மணித்தேரம் 5 மணித்தேரம் தூக்கமே போதுமாக இருக்கும். அதுக்காக தூங்கணும்னு சொல்லல, ஆரோக்கியத்துக்கு தூக்கம் மிக அத்தியாவசியம். ஆனாலும் சில விஷயங்களை தியாகம் செய்யறதுக்கு தயாராக இருக்கணும். உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அந்த விஷயங்களை தியாகம் செய்யறதுக்கு தயாராக இருக்கணும். உங்களுக்கு பாட்டு கேட்கறது பிடிக்கும், பாட்டு கேட்கறதுல டைம் ஸ்பெண்ட் பண்றது பிடிக்கும், படிக்கிறதுக்கு டைம் கொடுக்கறது விருப்பம் இல்லாம இருக்கும். ஆனாலும் நீங்க இந்த விருப்பமான விஷயத்தை தவிர்த்து நடக்கிறதுக்கு என்ன செய்யணும்? தியாகம் செய்யறதுக்கு தயாராக இருக்கணும். அப்ப சில விஷயத்த தியாகம் செய்யறதுக்கு தயாராக இருக்கக்குள்ளதான் உங்களை நோக்கி நீங்க யாரை அடைஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும்? வெற்றியை அடைஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்க நினைக்கிற விஷயத்தை அடையக்கூடியதாக இருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களோட இலக்கு மிக பெரிதாக இருக்கணும். சிலர் இப்ப படிக்க வரக்கூட எல்லாருமே யோசிக்கிறது, பயோ படிக்க வாரீங்கன்னு சொன்னா டாக்டர் ஆகணும், மெக்ஸ் படிக்க வாரீங்கன்னு சொன்னா இன்ஜினியர் ஆகணும்ங்கிறது. ஆனா காலப்போக்குல சிலர் இலக்குகள் இது என்னால முடியாது, நான் செய்ய இயலாது, நான் ஆகலாமா டாக்டர் என்கிற தாழ்வு மனப்பான்மையில தன்னுடைய இலக்குகளையே தாழ்த்தி கொள்வாங்க. சில டாக்டர் ஆகணும்ன்ற இலக்குல வந்தாக்கள் இப்ப நான் ஒரு பிஎஸ்சி ஆனா போதும்ங்கிற ஒரு மனநிலையில இருப்பாங்க. யாருமே தன்னுடைய இலக்கை தாழ்த்தி கொண்டாங்கன்னு சொன்னா அவங்களோட ஓட்ட வேகம் குறையும். உதாரணத்துக்கு நாம யோசிங்க, ஒருவர் ஓடிட்டு இருக்கிறாரு, ஒரு 100 மீட்டர் ஓட்டம்னு சொன்னா பாருங்களேன், 100 மீட்டர்னு சொன்னா எவ்வளவு வேகமா ஓடுவாரு. ஒரு 10 செகண்டுக்குள்ள 9 செகண்டுக்குள்ள இதை முடிக்கணும்டா எவ்வளவு வேகமா ஓடுவார். இதே மனிதன் நாம சொல்லுமே ஒரு கிலோமீட்டர் ஓட்டம் ஓடுறாரு, அப்ப அவரோட தூரம் கூடுது, அவரோட இலக்கு என்ன செய்யறாரு? அவர் இலக்கு குறைக்கிறாரு. 100 மீட்டர் விரைவா போகணும்னு நினைப்பாரு. ஆனா 1 கிலோமீட்டர்டா நமக்கு தூரம் இருக்கு தானே, மெதுவா போவோமே என்று நினைப்பீங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அப்ப நீங்க உங்களோட இலக்கு பெருசா வைக்கக்குள்ளதான் உங்களோட ஒர்க் ஸ்பீடும் கூடவாக இருக்கும். நீங்க மெடிசின் நினைச்சு ஒர்க் பண்ண கொள்ளதான் அதை விட குறைஞ்சதாவது உங்களை வந்து சேரும். இல்ல நீங்க குறைஞ்சதையே டார்கெட் பண்ணீங்க என்றால் அதை விடவும் குறைஞ்சதுதான் வந்து சேரும். அப்ப உங்களுக்கு முதல் விஷயம் வழங்கணும், நாம எந்த ஒன்றையும் இலக்குகளை மிக திருத்தமாக வரையறுக்கணும். அடுத்தது யாரால், அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உங்களால முடியாதது என்று எதுவுமே இல்லை. உலகத்துல நீங்க முடியாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த இதே கணத்துல இன்னும் ஒருவர் செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. உங்களை விடவும் குறைஞ்ச மட்டத்தில் இருக்கிற ஒருவர் என்ன செய்யறாரு? அவரோட முயற்சியின் காரணமாக அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறாரு. அப்ப கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களோட முயற்சியை இன்னும் வினைத்திறனாக மாற்றணும், இன்னும் கூட பிராக்டிஸ் பண்ணணும், இன்னும் கூட படிக்கணும், இருக்கிறத விட இன்னும் ஒரு ஸ்டெப் கூட இருக்கணும், முன்னேறி இருக்கணும். அதே மட்டத்திலே இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு நீங்க 5 மணித்தேரம் படிச்சா அடுத்த நாளைக்கு 6 மணித்தேரம் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக் கொண்டு போறதுக்கு பழகி இருக்கணும். இந்த இவ்வளவு விஷயத்தையும் பின்பற்றினீங்கன்னு சொன்னா இந்த 78 நாளும் மிக தாராளமாக போதும் பிசிக்ஸ்ல ஒரு A+ ரிசல்ட்ஸுக்கு போறதுக்கு. அப்ப நான் என்ன சொல்ல போறேன்னு சொன்னா, இப்ப நாம இந்த ரிசல்ட்ஸுக்கு எப்படி பிராக்டிஸ் பண்றது, எப்படி நாம இந்த A+ அடைகிறது இந்த 78 நாளுக்குள்ள, இதுக்கான சில வழிமுறைகள் இருக்கா. நான் சும்மா சிம்பிளா சொல்லி விடுறேன், நீங்க என்ன செய்யலாம், அதை வச்சுக்கொண்டு பிராக்டிஸ் பண்றதுக்கு பழகிக்கொள்ளலாம். சரி, நாம யோசிப்போம், இந்த மொத்த பிராக்டிஸையும் நான் 3 கேட்டகரிக்குள்ள பிரிக்க போறேன். உதாரணத்துக்கு நாம சொன்னோம்னா, எல்லா மாணவருமே ஒரே வகையான கெட்டித்தனம் இருக்கிற ஆட்களும் இல்லை, எல்லாருக்கும் இருக்கிற திறமையும் சமனானது இல்லை. அப்ப நான் என்ன சொல்ல போறேன், 3 கேட்டகரிக்குள்ள நான் என்ன செய்ய போறேன், எல்லாரையும் பிரிச்சு எடுக்கிறேன். நாம உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஒரு பேசிக்கான கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், நார்மலாக ஒரு சாதாரண மாணவர், அவருக்கு இலகுவான கேள்விகள் எல்லாமே செய்வாரு, கொஞ்சம் கடினமான வினாக்களை எதிர்கொள்வது கஷ்டமாக இருக்கும். உதாரணத்துக்கு நாம சொல்லுவோம், எல்லாரும் டாக்டர் இன்ஜினியர் ஆகிறேன் இல்லையே, அப்ப அந்தந்த கேட்டகரிக்குள்ள இருக்கிறாக்கள் எப்படி ஒர்க் பண்ணலாம்ங்கிறத நான் சொல்ல போறேன். அடுத்தது நாம சொல்ல போறோம், ஒரு எவரேஜான ஸ்டூடெண்ட், ஒரு எவரேஜானது, ஒரு சாதாரண நிலைமையில நார்மலாக ஒரு ஈஸியான கேள்வியும் செய்வாரு, சில கஷ்டமான கேள்வி செய்வாரு, சில விஷயங்கள் அவருக்கு இலகுவாக புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு கேட்டகரி இருக்குது, ஹை லெவல் ஸ்டூடெண்ட். உதாரணத்துக்கு சிலருக்கு மிக விரைவாக உங்களோட நாம கெட்டிக்கார ஆக்கள்னு சொல்லுவோம், எல்லாருமே கெட்டிக்கார ஆக்கள் உண்மையாக.
ஆனால் ஒவ்வொரு ஆளோட திறமை, சிலர் இந்த பேசிக் லெவல்ல இருக்கிற படிப்புல உங்களோட பாடத்துல பேசிக் லெவல்ல இருக்கிற இன்னொரு விஷயத்துல மிக திறமையானவராக இருப்பார். அவர் மிக திறமையா ஓவியம் வரையக்கூடியவராக இருப்பார், பாட்டு படி. ஒவ்வொரு ஆளுக்கு இருக்கிற திறமை வித்தியாசப்படும் தானே. நான் இப்ப கதைக்கிறது கல்வி ரீதியாக இந்த 3 வகையறாக்குள்ள நாம இந்த மொத்த பேரையும் உள்ளடக்குவோம். இப்படி உள்ளடக்கினால் இந்த பேசிக் லெவல்ல இருக்கிறாக்கள் எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம். இவங்களோட நோக்கம் எல்லாருமே எடுக்கிறது இல்லை. நான் சொல்றேன், ஆக குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு சி ரிசல்ட்ஸுக்கு ட்ரை பண்ண வேணும். ஆக குறைஞ்சது எந்த மாற்ற கருத்தும் இல்லை. எஸ்ங்கிறதுக்கு கதையே இல்லை. நீங்க யாருக்கு ட்ரை பண்ணணும்? சிக்கு ட்ரை பண்ண வேணும். எவரேஜ் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு பி எடுக்கலாம் அல்லது ஏக்கும் ட்ரை பண்ணி இருக்கலாம். ஹை லெவல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏ அல்லது ஏட பிளஸ் நல்ல ஏ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண வேணும். எப்படி ட்ரை பண்ணலாம்? உங்களுக்கு தெரியும், இருக்கிறதுக்குள்ள ஆகவும் கஷ்டம் எடுக்கிறதுக்கு ஆகவும் கஷ்டமான ரிசல்ட்ஸ் எதுன்னு கேட்டா இது சொல்லுவீங்க. நான் சொல்லுவேன் எஸ் என்று சொல்லுவேன். ஏன் சொல்லுவோம் பார்ப்போம். இருக்கிறதுக்குள்ள 0 தொடக்கம் 34 வரைக்கும் ஒரு மாணவர் எடுத்தால் அவருக்கு டபிள்யூ. ஆனால் 35 தொடக்கம் 49 வரைக்கும் ஒருவர் எடுத்தாருன்னா அவருக்கு என்ன வரப்போறாரு? எஸ் என்று வருவார். இதே இது 50 தொடக்கம் 64 வரைக்கும் எடுத்தாருன்னா சி. 65 தொடக்கம் 74 வரைக்கும் எடுத்தாருன்னா பி. 75க்கு மேல எடுத்தாருன்னா ஏ. அப்ப சொல்லுவோம் பார்ப்போம், எந்த ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு கூட மார்க்ஸ் தேவை. யோசிச்சு பாருங்க, டபிள்யூல இருந்து 0 35 மார்க்ஸ், மொத்தம் 35 மார்க்ஸ் எடுத்தால்தான் எஸ்ஸுக்கு போகலாம். எஸ் எடுக்கிற ஒருவர் 35 எடுக்கிற ஒருவர் அவருக்கு எஸ் வருகுதுன்னா அவருக்கு 35 வரணும் வண்டி இல்லை. 49 எடுத்தாலும் அது எஸ் தான். அப்ப 49 எடுத்து எஸ் எடுக்கிற ஒருவர் அங்கால 1 மார்க்ஸ் எடுத்திருந்தாருன்னா எதுக்கு போயிருக்கலாம்? சிக்கு போயிருக்கலாம். இல்ல 64 எடுத்து சி எடுக்கிற ஒருவர் அங்கால 1 மார்க்ஸ் எடுத்திருந்தாருன்னா பிக்கு போயிருக்கலாம். அப்ப நாம என்ன சொல்ல வாரோம்? இருக்கிற ரிசல்ட்ஸுக்குள்ள ஆக கஷ்டம் எடுக்கிறது எஸ் தம்பி. அப்ப பாருங்க, எஸ் எடுத்த ஒரு ஆள் இன்னும் 1 மார்க்ஸ் எடுத்தா சிக்கு போய்த்திரலாம். அப்ப அது மிக ஈஸி. சி எடுக்கிற ஒரு ஆள் இன்னும் 1 மார்க்ஸ் எடுத்தா பிக்கு போகலாம். அப்ப அதுக்கு இருக்கிற முயற்சியை விட ஆக கூட முயற்சி நீங்க எதுக்கு போட்டு இருக்கணும்? இந்த எஸ் அடைஞ்சு கொள்றதுக்கு தான் போடணும். அப்ப நாம என்னத்துக்கு டார்கெட் பண்ண போறோம்? ஆக குறைஞ்சது சிக்கு டார்கெட் பண்ண போறோம். இருக்கிற காலம் மிக குறைவு தம்பி. இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு 78 நாளுக்குள்ள நீங்க பிராக்டிஸ் பண்றது ஒரு 12 மணித்தியாலம் முழுமையா படிச்சீங்கன்னாலும் உங்களுக்கு இருக்கிறது 39 நாட்கள். ஒரு பாடத்துக்கு 13 நாள். ஒரு பாடத்துக்கு 13 நாளுங்கக்குள்ள உங்களுக்கு நிறைய விஷயங்கள் படிக்கிறதுக்கு நேரம் போதாது. இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா நேரம் போதாது. நான் இந்த கேட்டகரியில இருக்கிற ஆட்களுக்கு சொல்றேன். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் தம்பி நாம முதல் பேப்பரும் சொல்லுவோம். பேப்பரும் இதே மாதிரி தான் எடுப்பாங்க. பேப்பர்ல எல்லா மாணவர்களும் செய்யக்கூடிய ஒரு 30 கேள்விகள் இருக்கும். எல்லா மாணவர்களாலும் அது செய்யலாம். ஒரு பேசிக் ஸ்டூடெண்ட் ஒரு வெறும் தியரி மட்டும் தெரிஞ்சாலே அவர் என்ன செய்யலாம்? இந்த 30 கேள்விகளையும் செய்யக்கூடியதாக இருக்கும். ஒரு எவரேஜ் லெவலுக்குரிய கேள்விகள் ஒரு 12 தொடக்கம் 14 வரைக்கும் இருக்கும். இந்த ஹை லெவல் ஸ்டூடெண்ட் நல்ல கிரேட்டான கேள்விகள் ஒரு 6 தொடக்கம் 8 அல்லது 8 தொடக்கம் 10 வரைக்கும் இருக்கும். நாம இந்த பேசிக் லெவல் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னத்தை கைட் பண்றோம்னு சொன்னால், நீங்க மொத்த 50 MCQலையும் நீங்க மெயின் பண்றது யாராக இருக்கணும்? இந்த 30 கேள்விகளாக இருக்கணும். அதுக்காக நான் சொல்லல 1 தொடக்கம் 30 லேசான கேள்வி, 31 தொடக்கம் 40 கஷ்டம், ஒரு மீடியமான கேள்வி, 40க்கு பிறகு கஷ்டமான கேள்வி சொல்லல. என்ன நடந்திருக்க போகுது யோசிச்சு பாருங்க பாப்போம். இந்த ஒவ்வொரு கேள்வி எல்லாத்தையும் எடுத்து குழப்பித்தான் போடுவான். இப்ப இதுல நான் முன்னையும் கழிச்சிருப்பேன், நீங்க இந்த பழைய வீடியோக்குள்ள பார்த்ததுனால விளங்கும். இது ஒரு 6வது கேள்வி கஷ்டமான கேள்வி போட்டிருக்கலாம். அந்த கேள்வி உங்களுக்குரிய கேள்வி இல்ல தம்பி. அப்ப நீங்க பேசிக்கான ஆட்கள் என்னத்தை பிராக்டிஸ் பண்ணணும்னா நேரத்துக்குள்ள செய்யறதுக்கு பிராக்டிஸ் பண்ண போறோம். அதாவது எல்லாருமே 2 மணித்தியாலத்துக்கு 50 கேள்வி தானே செய்யணும். 50 கேள்வின்னு சொன்னா தம்பி ஏறத்தாழ உங்களுக்கு 2 நிமிஷம் கிடைக்க போகுது ஒரு கேள்வி. நான் சொல்றேன், நீ 50 கேள்வி செய்ய தேவையில்ல, ஒரு 50 நீ செஞ்சு தம்பி. 50க்கு 30 எடுக்கிறத விட நான் உனக்கு கைட் பண்றேன். நான் சொல்றேன் உனக்கு, நீ ஒரு 38 கேள்வி செஞ்சு 30 சரி எடுக்கலாம். என்ன சொல்றோம்? உனக்கான கேள்வியை தெரிவு செய். இந்த பேசிக்ல உனக்கு எந்தெந்த கேள்வி இலகுவா இருக்குதோ அந்த கேள்விகளை மட்டும் செய்வோம். அப்ப நீங்க 2 மணித்தியாலத்துக்கு இப்ப செய்ய போறது எத்தனை கேள்வி? 38 கேள்வி. அப்ப முதலாவது என்ன சொல்ல வாரம்? உட மனநிலையை மாத்தணும்.
ஒரு பேப்பர்ல போய் இருந்தீங்கன்னு சொன்னா எல்லா கேள்வியும் நான் செய்யணும்ங்கிற மனநிலையை மாற்றணும். என்ன செய்ய போறோம்? எனக்குரிய கேள்வி, நான் எந்த நிலைமையில இருக்கிறேன், எனக்குரிய கேள்வி எதுவோ அந்த கேள்வி நான் ஒரு 38 கேள்வி செய்யறேன். 30 சரி வரட்டும், எனக்கு என்ன லேசாக 38 கேள்விக்கும் கூட டைம் கொடுக்கக்குள்ள கேள்வியை இன்னும் வினைத்திறனா செய்யலாம். டைம் கூட எடுத்து கூட நேரம் செஞ்சு பார்க்கலாம். அப்ப நான் என்ன சொல்றேன்டா, நீங்க உங்களுக்குரிய கேள்விகளை என்ன செய்யணும், தெரிவு செஞ்சு அதுல மேக்சிமம் எஃபர்ட் போட்டு அந்த கேள்விகளை என்ன செய்யணும், செய்யறதுக்கு ட்ரை பண்ணி இருக்கணும். அது என்ன எனக்குரிய கேள்வி? நான் சொல்றேன், எல்லா கேள்விகளும் ஈஸியானது இல்லை. ஆனால் உங்களுக்கு ஈஸியான கேள்விகளை தெரிவு செய்யறதுக்கு தெரியும். சரி, நாம பார்ப்போம் இப்ப இருக்கிற காலத்துக்குள்ள என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம். ஓகே, நான் சொல்றேன் தம்பி, பாஸ் பேப்பர் தான் தம்பி ஆக முக்கியம். பாஸ் பேப்பர் தான் ஆக முக்கியம். இதுதான் உங்களோட மெயினான எய்மாக இருக்கணும். நாம சொல்லுவோம் பாஸ் பேப்பர் ஏன் முக்கியம் என்று சொன்னால், பாஸ் பேப்பர் ஏன் முக்கியம் என்று சொன்னா, இங்க போன வருடம் 2024 பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஏறத்தாழ 80% கேள்விகள் முன்ன வந்த பாஸ் பேப்பர் தழுவல் அதே கேள்விகளே போட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும் 2024 50வது MCQ கூட 2011ஆம் ஆண்டு வந்த அதே 50வது MCQ மாற்றமே இல்லை, அதே கேள்வி. அப்ப உங்களுக்கு தெரியும் இங்க வரப்போறது பாஸ் பேப்பர் தழுவல். இப்ப நீங்க பாஸ் பேப்பர் 15 வருஷம் செய்யணும்டா இருக்கிற நேரம் காணுமா நமக்கு உண்மையா போதாது. அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் 15 வருஷம் எல்லாம் செஞ்சு இயலாது. நான் உங்களுக்கு சொல்றேன் குறைஞ்சபட்சம் தம்பி 6 வருஷம் பேப்பர் செய்ய போறோம். ஏன் 6 வருஷத்தை நான் தெரிவு செய்யறேன்? நியூ சிலபஸ் வந்தது 2019ஆம் ஆண்டு. அப்ப நியூ சிலபஸுக்குரிய பேப்பராக 2019, 2020, 2021, 2022, 2023, 2024 இப்படி 6 பேப்பர் நடந்திருக்குது. இந்த 6 பேப்பருமே உண்மையாக லேசான பேப்பர்கள். இந்த பேப்பரை நீங்க என்ன செய்யலாம், பிராக்டிஸ் பண்ணலாம். அதுலயும் இந்த பேசிக் லெவல்ல இருக்கிறார்களுக்கு சில யூனிட் கஷ்டமாக இருக்கும். ஆனா சில பாடங்கள் உண்மையாக லேசாக இருந்திருக்கும். ஏன்னு சொன்னா ஆரம்பத்துல A லெவலுக்கு வந்து நாம பிசிக்ஸ்ல ஒரு வருஷ காலம் மெக்கானிக்ஸ் படிச்சிருப்போம். ஆனா மெக்கானிக்ஸ் பல மாணவருக்கு கஷ்டமா இருக்கலாம். மெக்கானிக்ஸ்ல வார கேள்விகள் மிக ஈஸியான கேள்வி. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க குறிப்பிட்டு சில பாடத்தை மட்டுமே என்ன செய்யலாம், மெயின் பண்ணி படிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன் தம்பி, மெக்கானிக்ஸ்ல கேள்வி செஞ்சு பழகி கொள்ளுங்க. ரெண்டாவது வந்துட்டு ஹீட்ல கேள்வி செஞ்சு பழகி கொள்ளுங்க. மூன்றாவது நான் சொல்லுவேன் எலக்ட்ரிசிட்டியில கேள்வி செஞ்சு பழகி கொள்ளுங்க. நாலாவது உங்களுக்கு இன்னும் ஒரு ஈஸியான பாடம் சொல்றேன்டா, ஜி ஃபீல்டுல கேள்வி செஞ்சு பழகி கொள்ளுங்க. இந்த மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ MCQல 10 தொடக்கம் 12 MCQ வருவார். சில நேரம் ஒரு ஸ்ட்ரக்சர் வருவாரு, சில நேரம் என்ன வருவார், ஒரு எஸ்ஏ கட்டாயம் எஸ்ஏயோடு வருவார். அப்ப மொத்தமாக யோசிச்சு பார்த்தோம்னா MCQல 10 தொடக்கம் 12 மார்க்ஸ் இருக்கலாம், ஸ்ட்ரக்சர்ல 5 மார்க்ஸ் இருக்கலாம், எஸ்ஏல 7.5 மார்க்ஸ் இருக்கலாம். ஏறத்தாழ மொத்தமா மெக்கானிக்ஸ் மட்டும் தெரியும் என்றால் 22.5 மார்க்ஸுக்கு உட்பட்ட மார்க்ஸ்கள் எடுக்கலாம். ஹீட்டை பொறுத்த வரைக்கும் அதே போல ஹீட்லையும் வந்துட்டு தம்பி 6 தொடக்கம் 8 MCQ வரைக்கும் வரும். கட்டாயம் ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி வரும், கட்டாயம் ஒரு எஸ்ஏ கேள்வி வரும். இந்த எஸ்ஏல 7.5, ஸ்ட்ரக்சர்ல 5, இங்க ஒரு 8 மார்க்ஸ் என்றாலும் தம்பி இங்க 13 20.5 மார்க்ஸ் எடுத்து இருக்கலாம். 20.5 மார்க்ஸ். இதுல பாருங்க எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான். இங்கேயும் என்ன ஒரு 5 தொடக்கம் 7 கேள்வி வர போறாரு. ஸ்ட்ரக்சர் கட்டாயம் ஒரு ஸ்ட்ரக்சர் வருவாரு, எஸ்ஏ கட்டாயம் ஒரு எஸ்ஏ வருவாரு. அப்ப ஸ்ட்ரக்சருக்குரிய மார்க்ஸ் 5, எஸ்ஏக்குரிய 7.5, இங்க ஒரு 5 மார்க்ஸ் சொன்னால் 17.5 மார்க்ஸ். அப்ப மொத்தத்துல இந்த 3 பாடமே பாருங்க 42.5, 43, கிட்டத்தட்ட 60 மார்க்ஸுக்குரிய கேள்வி இந்த 3 பாடத்துல மட்டுமே வரும். ஜிஃபீல்ட பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சபட்சம் ஒரு MCQ வருவாரு. சில நேரம் அந்த வருஷம் ஜிஃபீல்ட் எஸ்ஏ போட்டிருந்தால் ஒரு எஸ்ஏ 7.5, அப்ப மொத்தமாக 8.5. அப்ப நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, இந்த 3 பாடமே உங்களுக்கு போதும் 60% மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு. நான் சொல்ல சரிதானே? அப்ப நாம என்ன செய்ய போறோம், 50 மார்க்ஸ் தான் டார்கெட் பண்ண போறோம். நம்மளோட டார்கெட் சி. நான் யாருக்கு கதைக்கிறேன், இந்த பேசிக் லெவலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, முதலாவது பாஸ் பேப்பர் எடுங்க தம்பி. எந்த பாஸ் பேப்பர்? இந்த 6 வருஷத்துல பாஸ் பேப்பரையும் எடுங்க. நாம இப்ப படிக்க போறது பேப்பர்ல இருந்து, கேள்வியில இருந்து தான் தியரி படிக்க போறோம். இந்த பாஸ் பேப்பர்ல
முதலாவது மெக்கானிக்ஸுக்குரிய கேள்விகளை டிக் பண்ணுங்க. அந்த மெக்கானிக்ஸ்க்குரிய கேள்விகளை செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஏன் இந்த கேள்வி எப்படி செய்யற, அந்த செய்யக்கூடிய உங்களுக்கு விளங்கும் சில தியரிகள் தெரியாம இருக்கும். அப்ப நாம என்ன செய்வோம், தெரியாத தியரியை போய் திரும்பி படிங்க. படிச்சுட்டு திரும்பவும் வந்து அந்த கேள்வியை செய்யுங்க. கேள்வி செஞ்சு இதை எப்படி நீங்க விளங்கி எடுக்கணும், இந்த ஒவ்வொரு கேள்வியும் எப்படி விளங்கணும் என்றால் மனசுல நல்லா பதிச்சு கொள்ளுங்க. நீங்க இதை எப்படி விளங்கணும் என்றால் இந்த கேள்வியை நான் இன்னும் ஒருவருக்கு விளங்கப்படுத்தணும். இப்போ ஒரு ஆள் வந்து இந்த கேள்வியை எனக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்தன்னு சொன்னா இதை விளங்கப்படுத்துற அளவுக்கு நான் விளங்கி இருக்கணும். அதை மேக்சிமம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரியா சொல்றது நான். அப்ப நாம என்ன சொல்றோம், இந்த பேப்பர்ல இருந்துதான் நாம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப எடுத்து பாடமாகிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. நீங்க தியரிய பாடமாக்கி உங்களுக்கு எந்த பிரயோசனமும் வரப்போறது இல்லை. அப்ப நாம என்ன சொல்றோம், கேள்வியை செய்யுங்க, கேள்வியில இருந்து தியரிய படிங்க, கேள்வியில இருந்து தியரிய படிங்க. இருக்கிற காலம் வினை ஆகவும் போதுமாக இருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன், மெக்கானிக்ஸ் எடுங்க, செஞ்சு பாருங்க, அதுக்குரிய விளக்கத்தை எடுங்க. எப்படி விளக்கம் எடுக்கணும், மேக்சிமம் இறங்கி விளக்கம் எடுக்கணும். இதை இன்னொரு ஆளுக்கு நான் விளங்கப்படுத்துற அளவுக்கு விளக்கம் எடுக்கணும். அதே போலதான் யாரை செய்யுங்க, ஹீட்டுக்குரிய கேள்விகளையும் செய்யுங்க, எலக்ட்ரிசிட்டிக்குரிய கேள்விகளையும் செய்யுங்க. செஞ்சு பழகி கொள்ளுங்களேன். அதுக்கு பிறகு அதே மாதிரி கேள்விதான் வந்திருக்க போகுது. இதே போல நீங்க சொல்லலாம், இந்த பேசிக்கானாக்கள் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் முதலாவது மெஷர்மெண்ட்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வரலாம், அல்லது ப்ரொப்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வரலாம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல, அல்லது ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் வரும் உங்களுக்கு தெரியும் லைட் அல்லது சவுண்டில், மூன்றாவது ஸ்ட்ரக்சர் ஹீட்ல வருவார், நாலாவது ஸ்ட்ரக்சர் எலக்ட்ரிசிட்டியில். இதான வளமையான பேட்டர்ன். இந்த மொத்தமும் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் புக் வந்து 42 ப்ராக்டிகல்ஸ் இருக்குது. இந்த 42 ப்ராக்டிக்கல் அப்போ நான் முதலாவது சொன்ன எம்சிக்கு ப்ராக்டிஸ் பண்ற மெத்தட். அடுத்தது என்ன செய்யணும், இந்த 42 ப்ராக்டிக்கலையும் இயல்பான வரைக்கும் நீங்களா சுயமாக கற்க பாருங்க. அடுத்த விஷயம் என்னடா தம்பி, இந்த இருக்கிற 78 நாளும் உண்மையாக சுய கற்றலுக்குரிய நாள். நேரத்தை வீணாக்காதீங்க. அதிகமாக நீங்களா செல்ஃபா படிக்கிறதுக்கு பாருங்க. நிறைய விஷயங்கள் நீங்களா தனியா உங்களுக்கு படிக்கக்குள்ள என்ன செய்யும், விளங்குறதுக்கு லேசாக இருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த சுய கற்றல்ல என்ன மெத்தட் நீங்க யூஸ் பண்ணலாம் வேண்டாம், உங்களுக்கு நீங்களே படிச்சு கொடுங்க. தம்பி டேய், இப்போ நீங்க உங்களோட கதைங்க, நீங்க தனியத்தான் இருக்கிறீங்க, ஆனால் நீங்க உங்களோட கதைங்க வீட்டை இருக்கிறார்கள் யோசிக்கணும், இவனுக்கு பைத்தியம் முடிச்சுட்டு வந்து அப்படி படிச்சு பாருங்க. இன்னும் வினைத்திறனாக இருக்கும். நீங்க படிக்கிற ஒரு விஷயம் சயின்ஸ்ல சொல்றாங்க, ஒரு விஷயத்தை நீங்க எழுதி படிக்கக்குள்ள அதுல எஃபெக்டிவ்னஸ் 50% சொல்லி, இதே இது நீங்க உங்களோட காதுக்கு நீங்களே கேட்கிற மாதிரி கதைச்சி படிக்கக்குள்ள இதுல எஃபெக்டிவ்னஸ் வினைத்திறன் வந்துட்டு 80-90% கூடும். இதே இது நீங்க இன்னொரு 2 வீக்கால என்ன செஞ்சால் ரிவைஸ் பண்ணினா இந்த வினைத்திறன் 100% மாறும். அதுக்காகத்தான் சொல்றோம், இருக்கிற 78 நாளையும் என்ன செஞ்சு கொள்ளுங்க, முழுமையாக சுய கற்றலுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்க. 7 மாதம் வரைக்கும் என்ன செய்யலாம், நாம வெற்றியை நோக்கி போகலாம். ஓகே, இப்ப பாருங்க, ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் 42 ஸ்ட்ரக்சரையும் தெளிவாக வழங்கி கொடுங்க. எல்லாம் படிக்கணும் இல்லை, இதுல எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒரு காலமும் வராது. அப்ப அதை பத்தி எல்லாம் யோசிக்க தேவையில்லை, உங்களுக்கு விளங்குறத படிச்சு கொள்ளு தம்பி. நான் என்ன சொல்றேன், 42 நீ படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, 7 மாதத்தை உனக்கு விளங்குறது ஈஸியானது இருக்கும் தானே. எல்லாத்துலேயும் உனக்கு விளங்குற ப்ராக்டிக்கல் இருக்குமே இருக்கும், அதுகளை படிச்சுக்கணும். அப்படி இல்லை எனக்கு விளங்கலையே, உன்னோட வகுப்புல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் என்ன செய்யலாம் தம்பி, நீங்க விளங்காத்து இதை கொஞ்சம் விளங்கப்படுத்தி விடுங்கன்னா அவனுக்கும் ஒரு ரிவிஷனாக இருக்கும், நீங்களும் என்ன செய்யலாம், அதை விளங்கி கொள்ளலாம். அப்படி இதுகளை இந்த ஸ்ட்ரக்சரை படிச்சு கொள்ளுங்க. அதே போலதான் தம்பி, இந்த பாடங்கள் இருக்கிற எஸ்ஏலையும் செஞ்சு பாருங்க. இந்த 6 பேப்பரும் உங்களுக்கு என்ன செய்யலாம், முழுமையாக போதுமாக இருக்கும். என்ன செய்யக்கூடியது, ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு. நான் ஏன் 6 பேப்பர்னு சொன்ன, என்னடா இவர் 6 பேப்பருடைய முடிக்க சொல்றாருன்னு நீங்க யோசிக்கப்படாது. இருக்கிற காலத்துக்குள்ள வினைத்திறனாக விளங்குறதுக்கு இருக்கிற நேரம் இந்த 6க்கு தான் போதும். இதை விட கூட போனீங்கன்னா நேரம் போதாம இருக்கும். நேரம் கிடைக்குதா, இன்னும் பின்னுக்கு போங்க. 2015 இருந்து செய்யுங்க, அதை விட நேரம் கிடைக்குதா, அதுக்கு பின்னுக்கு போங்க. நான் சொல்றேன், இப்போ கதைச்சது எல்லாமே யாருக்கு, இந்த பேசிக் லெவலான ஆக்களுக்கு, சரிதானே. ஓகே, இந்த எவரேஜ் ஹை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் என்ன செய்வேன், அடுத்தடுத்த வீடியோவில் இதுக்குரிய விஷயங்களை கதைச்சி போகிறேன். இவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாமாங்கிறது இந்த அடுத்தடுத்த வீடியோவில் நாம் என்ன செய்வோம், செஞ்சு போடுவோம். வீடியோ லென்த் ஆகக்குள்ள என்ன செய்யலாம், உங்களுக்கும் பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். நான் இதோட முடிச்சுக்கொள்வேன். அதே போல் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நாங்களும் என்ன செய்ய போகிறோம், நான் இது வரைக்கும் ஆன்லைன் செய்கிறது இல்லை,
நான் ஃபிசிக்கலாக தான் கிளாஸஸ் செய்கிறேன் வெடிஜமையிலையும், அதே போல் மாவட்ட நியூமன்ஸில், அதே போல் கலம்பு வல்லவத்தையிலையும் செய்கிறேன். அப்போ இந்த 3 இடத்துலையும் ஃபிசிக்கல் தான் செய்கிறேன். நான் சில என்ன ரிப்பீட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஏற்கனவே படிப்பிச்ச மாணவர்களுக்காக இந்த 9ஆம் மாதத்திலிருந்து என்ன செய்யப்படுது, 9ஆம் மாதம் 1ஆம் தேதி செப்டம்பர்லேருந்து ஆன்லைன் கிளாஸ் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொன்னால் இதைத்தான் நாங்கள் மெயின் பண்ண போகிறோம். இந்த கடைசி 10 வருஷம் வந்த பாஸ் பேப்பருக்குரிய டிஸ்கஷன். உங்களுக்கு தெரியும் பாஸ் பேப்பர் எப்படி செய்கிறங்கிறது. ஆகவும் மெயினாக இந்த கிளாஸில் நாங்கள் மெயின் பண்ணுவோம் ஷார்ட் மெத்தட், எப்படி லேஸாக செய்கிறோம், எப்படி தம்பி பார்த்து கண்ணாலேயே விட எடுக்குது. இந்த முறைகளை தான் நம்ம அதிகமாக என்ன செய்வோம், இதில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதே போல் எஸ்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சரிதானே? இப்போ தேவைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் ஜாயின் பண்ணணும், இதில் டீட்டெயில்ஸ் தேவைன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டெலிகிராம் லிங்க் இருக்குது. அதில் டெலிகிராமில் நீங்கள் சர்ச் பண்ணலாம் ஈஸி ஃபிசிக்ஸ் வித் சர்க்கின்னு சொல்லி. அந்த டெலிகிராம் லிங்கில் வந்துட்டு ஜாயின் ஆனீங்கன்னா அந்த குரூப்பில் நாங்கள் என்ன செய்வோம், அதுக்குரிய டீட்டெயில்ஸை போட்டு விடுவோம். அப்படி இல்லை உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணணும்னு சொன்னால் வாட்ஸ்அப் 07186939777 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் என்ன செய்யலாம், நீங்கள் மெசேஜ் போடுறதுனூடாக அட்மினிக்கிட்டேருந்து அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அடுத்த வீடியோ இன்ஷா அல்லாஹ் இந்த எவரேஜ் ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்ங்கிறத ஒரு ப்ரீஃபான டிஸ்கஷன் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோவில் நாளைக்கு போட்டு விடுறேன். ஓகே, தேங்க்யூ.